ஒரு நாள் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழும்போது ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே வந்தார். இதை கேட்ட பார்வதி தேவி, சுவாமி, ஒரு கடவுளான தாங்களே ஏன் ஒரு மானிடரின் பெயரை உச்சரிக்கிறீர்கள் என கேட்டார். அதற்கு சிவபெருமான், விஷ்ணுவின் இந்த ராம அவதாரம் மனிதர்களுக்கு தர்ம வழியினை போதிக்கப் போகும் மேன்மை பொருந்திய அவதாரமாகும். ஆகையால் நானும் பூமியில் அவதாரம் எடுத்து ராமருக்கு உதவி செய்ய போவதாக கூறினார். இதை கேட்ட பார்வதி தேவி கோபம் அடைந்தார். ஏனெனில் சிவபெருமானை பிரிய அவர் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் சிவபெருமான், நான் பூமிக்கு அனுப்பி வைக்கப் போவது எனது சக்தியில் ஒரு பகுதியை மட்டுமே ஆகையால் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என கூறினார். அதோடு பூமியில் வானர இனத்தில் பிறக்கப் போவதாகவும் ஈசன் கூறினார். உடனே பார்வதி தேவி, நானும் உங்களுக்கு உதவியாக அவதாரம் எடுக்கிறேன் என கூறினார். இதனால் சிவபெருமான் தனது ஹனுமன் அவதாரத்தின் வாளாக இருப்பதற்கு ஒப்புக்கொண்டார். இவ்வாறு சிவன் பார்வதி இணைந்து அவதாரம் எடுத்த காரணத்தால் தான் ஹனுமன் சக்தி வாய்ந்தவராகவும் அழகு நிறைந்தவராகவும் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன.